அமைதி தவறவிட்டோம். இந்த பேசுகிற மனசை வச்சுக்கிட்டு அது குடும்பத்தில் அப்பா அம்மா பேசினாலும் சரி, பிள்ளைங்க பேசினாலும் சரி, கணவன் பேசினாலும் சரி, மனைவி பேசினாலும் சரி, அது எப்படி அவங்க பேசலாம்? உணர்ச்சியில் பேசியிருக்காங்க, நம்மளும் பேசினவங்க தான். நான் பொறுத்து வச்சு மணிக்கு நேரம் வந்துருச்சு, அதனால் இந்த பேசுகளை அலட்சியப்படுத்துறேன். திரும்பி இந்த பேச்சு வராமல் பாதுகாத்து நானும் யாரும் பேசினாமல் பாதுகாத்து அவர்கள் பேச்சுகளை கவனமாக செவியேற்று அதில் மேன்மையாக பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ் நேர்வழி செலுத்துவது தேர்வு தான். இவர்களே நல்லவர்கள். அதனால் விளக்க வேண்டிய விளக்கணும். சைத்தானோட பேச்சுக்களையும் சைத்தானுடைய குணங்களையும் விளக்கணும், விளக்கி கேட்கணும் வேண்டும். அதில் 17 எவர்கள் ஷைத்தான்களை தவிர்த்து கொண்டு அவர்களை விட்டு விலகி முற்றிலும் அல்லாஹ்வின் பால் முன்னோக்கி இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நல்ல அருள். ஆகவே நல் அடியார்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. எவர்கள் ஷைத்தானை தவிர்த்துக் கொண்டு அவர்களை விட்டும் விலகி முற்றிலும் அல்லாஹ்வின் பால் முன்னோக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நல்லருள். ஆகவே நல்ல இடத்துக்கு நற்செய்தி கூறுகிறார்கள். நம்ம கிட்ட எப்படி சைத்தான் ஊடுருவான்னு உணர்ந்து அவனுடைய விலக விரும்பும். வேண்டாமே உணர்ச்சிகள் வேண்டாம், உணர்வுல வாழ விரும்புகிற ஒன்பது திரும்புகிறேன். நீ வாழ வைக்கும் காலமெல்லாம் என்னையும் என் பெற்றோரையும் குடும்பத்தாரையும் சமுதாயத்தையும் உணர்வுல வாழ வைக்கும் உணர்ச்சிகள் வேண்டாம் நமக்கு. அப்படி முன்னோக்கி அவன்கிட்ட கேட்குறாங்களோ சைத்தானை விட்டு விலகி முற்றிலும் அல்லாஹ்வின் முன்னோக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நல்லருள். நிலையான அமைதியான நிம்மதியான சுகமான சுதந்திரமான ஆரோக்கியமான வாழ்க்கை, முன்னுதாரணமான வாழ்க்கை, சத்தியத்து சாட்சியமான வாழ்க்கை இனிமே நமக்கு அமைச்சு தருவோம். நம்ம அமைச்சிக்க முடியாது. நம்ம அறிவு கொண்டு அமைச்சிக்கிட்ட வாழ்க்கை ஒன்று இருக்குது, இறைவன் அருளை கொண்டு அமைக்கப்பட்ட வாழ்க்கை ஒன்று இருக்குது. நம்ம இரண்டை படிச்சோன்னா அவன் நமக்கு வாழ்க்கை அமைச்சு தருவோம். அது சுகமான அனுபவமாக இருக்கும், என்ன தொடரக்கூடிய அனுபவமாக இருக்கும், சுகமாக இருக்கும். அதில் உள்ளட்சம் கலந்துருக்கும், நன்றியுணர்வு இருக்கும், பணிவும் இருக்கும். அப்படிப்பட்ட நமக்கு வாழ்க்கை வேணும்னு சொன்னால் முதல் எனக்குள்ள செய்தான் வேலையை கேட்குறேன், உணர்வேன். செய்தான உணர்றதே ஒரு ஞானம் வேணும். எப்படி எனக்குள்ள செய்தான் உருவிட்டு இருக்கான், எப்படி தூண்டிட்டு இருக்கான், எப்படி தீண்டிட்டு இருக்கான். இனிவனே செய்தானுடைய தூண்டுதலிருந்தும் தீண்டிலிருந்தும் இன்னும் அவனுடைய நெருங்காமல் என்னை பார்த்துக்கும், என் குடும்பத்தையும் பார்த்துக்கும், சமுதாயத்தையும் பார்த்துக்கும். தூண்டுதல் இருக்கிறது எனக்குள்ளேயே தூண்டிட்டு இருக்கிறது. நாளைய வாழ்க்கையை பற்றியோ அல்லது மனைவியோ மாணக்கியோ தூண்டிட்டு இருக்கிறது. மற்றவங்களை பற்றி குற்றம் கூடாது. தீண்டுதல் வந்து அடுத்தவங்க மூலமாக வரக்கூடிய செய்திகளை வச்சு அதை பார்க்கக்கூடிய விஷயங்களை வச்சு தீண்டுறது. அதனால் தூண்டுதலும் வேணாம், தீண்டுதலும் வேணாம், அவன் நெருங்கவும் வேண்டாம், என்ன நெருங்க வேணாம், குடும்பத்தை வேணாம், சமாஜத்தை நெருங்க வேணாம், நீ பொறுப்பேற்ற நடக்கும். அப்படி நம்ம பிரார்த்திக்கும் போது என்னுடைய உதவி நமக்கு பாதுகாப்புள்ள வாழ்க்கையாகவும் சுகமான வாழ்க்கையாகவும் நமக்கு இருக்கும்.